தமிழ் குரல்ல பேசுவேன். அவ அப்பா கிட்ட தமிழ் மாதிரி பேசு. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சம்மந்தியே சொன்னாரமா? ஆமாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்விக்கு ஜெனிஃபர் ஃபோன் பண்றாங்க இல்லையா? அப்ப தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க, என் மாமனார் வந்துட்டு உங்க அப்பா கிட்ட வந்து பேசினாங்க. ஆனா உங்க அப்பா வந்துட்டு அவரை மதிக்கவே இல்லை, ரொம்ப ஓவரா பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாம என் மாமனார் வந்துட்டு எலெக்ஷன் டைம் நீங்க வந்துட்டு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கூடாது நம்ம ஃபேமிலியில இருக்கிற யாருமே. அதனால இனிமே அந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசாதீங்க, இனிமே அதுல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்னை மன்னிச்சிரு ஜெனிஃபர், என்னால வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நான் மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலிலேருந்து யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த விஷயத்த வந்து தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்ச்செல்வி சேது கிட்ட சொல்றாங்க, ஜெனிஃபர் ஃபோன் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்பா சொன்னதான் ஃபைனல். அப்பா பேச்ச மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது. அந்த பிள்ளைய வந்துட்டு அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, இல்லாட்டினா வேற ஏதாவது அவங்களே பண்ணிக்க சொல்லு. இனிமே நம்ம அதுல தலையிட முடியாது அப்படின்னு சேது சொல்றாரு. இவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, பேசாம நம்ம தமிழ் ஃபோன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தமிழ் தான் வந்துட்டு அந்த கல்யாணத்தை நடத்த சொல்லி சொன்னான்னு சொல்லிருவோமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஐஸ்வர்யாவும் சித்ராவும் எப்படி தமிழ் தான் சொல்ல மாட்டாளே, அவன் மாமனார் பேச்ச மீறி எதுவுமே செய்ய மாட்டாளே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஐஸ்வர்யா வந்துட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லார் மாதிரியும் பேசுவதானே, நீ வந்து இப்ப தமிழ்ச்செல்வி மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நான் எப்படி பேசுவேன் ஆன்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நீ பேசுவ. இப்ப அவ குளிக்கிறதுக்கு போவா, அப்போ ஃபோனை வச்சுட்டு போவா. அந்த ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஐடியா குடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீ இங்க தமிழ்ச்செல்வி மாதிரி கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. அவங்களும் கொஞ்சம் பேசி காட்டுறாங்க. ஓகே, இப்படிதான் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி குளிக்க பாத்ரூம்குள்ள போன உடனே அவங்களோட ஃபோனை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா நம்பருக்கு டயல் பண்ணி ஐஸ்வர்யா வந்துட்டு தமிழ்ச்செல்வி மாதிரியே பேசுறாங்க. அப்பா இப்படி வந்துட்டு ஜெனிஃபருக்கும் அந்த பையன் சக்திக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எங்க மாமனார் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. சம்மந்தியே சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. ஆமாப்பா, ஏற்கனவே பிரச்சனையா இருந்துச்சு. அவங்க அப்பாட்ட பேசினா அவர் ஒத்து வரல. அதனால மாமா தான் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் குடிச்சிருக்காரு. அதனால ஓகே, சரி நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு. ஸோ இப்ப தமிழ்ச்செல்வி வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி ஆயிருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.